ஹாய் தேர் வெல்கம் யூ. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை இதுக்கப்புறம் படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. ஆனால் இன்னமும் டைம் ஆனது நிறையவே இருக்குது. சிலபஸை நியாயப்பிரகாரம் பார்த்தோன்னா குறைச்சி தான் இருக்காங்க. சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் உண்மை. ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பெருசாக எதையும் பொருட்டாக எடுத்துக்க கூடாது. அது ஜிஎஸ் நோட் சேஞ்ச். கொஸ்டின்ஸ் இத்தனை கேட்குறாங்க அத்தனை கேட்குறாங்க அப்படின்னும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. ஜிஎஸ் பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். தமிழ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படியே குறைச்சிட்டாங்க. சிலபஸே இல்லை. ஸோ ஓகேவா, சிலபஸே இல்லை. ஒரு 15 கேள்வியில் மட்டும்தான் முக்கியமான சிலபஸை வச்சுருக்காங்க. அதாவது நம்ம படிக்கக்கூடியது. ஸோ கேள்வி என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல. இந்த 15 கேள்விகளுக்கு ரொம்ப நீங்கள் வெளியே போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை தேடி படிச்சுட்ருக்கீங்க. அப்படியானா கிடையாது. அவங்க புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. டேரக்ட் புக் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. நீங்கள் தைரியமாக நம்பிட்டு போகலாம். அந்த 15 கேள்விகளுக்கு நியூ புக்கு, பழைய புக்கு, ஓகேவா, ரெண்டுத்துலேயும் கேள்விகள் கேட்பாங்க. இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் 10th வரைக்கும் தான் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக 11th 12th அட்வான்ஸு இந்தமாரி கண்டிப்பாக போவாங்க. ஒரு சில டாபிக்ஸ்க்கு ஒரு சில நிறைய இன்ஃபர்மேஷன் 6 to 10th வரைக்குமே இருக்குது. ஒரு சிலதுக்கு இல்லை. அதனால் 11 12வது அட்வான்ஸ் புக்கு மற்றும் நார்மல் புக்கு 11th 12th அதுக்கு போக வாய்ப்புகளானது இருக்குது. ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதையும் விட்டுட்டு போக முடியாது இல்லையா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அதையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல், கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது கொடுப்பாங்க, ஓகேவா. அந்த ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து கேள்விகள் ஆனது கட்டாயமாக இடம்பெறும். அவங்க எங்கேருந்து ஸ்டடி மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தமிழ் புக்கிலேருந்து தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓல்டு புக்கிலேருந்து மெயினாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நியூ புக்கிலேருந்து மேக்ஸிமம் இருக்காது. ஓல்டு புக்கிலேருந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த தமிழ் அலைக்கு 7 15 கேள்விகளுக்கு தமிழ் புக்கு, நியூ புக்கு, தமிழ் புக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த டாப்பிக்லேருந்து என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதை படிக்கும்போது இந்த 15 கேள்விகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லுவேன். நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. இந்த 15 கேள்வியை எங்களை நம்பி நீங்கள் ஒப்படைச்சிட்டு மீதி இருக்கிற 85 கேள்விக்கு நீங்கள் படிக்கலாம். அது நீங்கள் எப்படி படிக்கணும் என்ன ஏதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே புக்கு தான். புக்கை தவிர்த்து நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுங்க. புக்கை பேஸ் பண்ணி தான் எல்லா கேள்வியும் கேட்பாங்க. கண்டென்ட்டு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது புக்கில் இருந்துச்சுன்னா அந்த கேள்வி அப்படியே கேட்டுருவாங்க, ஓகேவா. ஒரு சில டாபிக்ஸ்க்கு கண்டென்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னும் போது எப்படி இதுலேருந்து கேட்பாங்க, வெளியே போய் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு கேள்விகளானது கேட்கப்படும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஜிஎஸ் நோட் சேஞ்சு நீங்கள் 6th to 12th வரை அதை நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகே. அது நோட் சேஞ்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா விலை 50 ரூபா வச்சுருந்தோம். பட் என்னென்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்றதுனால 25 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நிறைய வியூவர்ஸை போய் அடைய மாட்டுது நம்ம ஸ்டடி மெட்டீரியல். நிறைய வியூவர்ஸை போய் அடையணும். அதுக்கப்புறமா அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலோட அந்த வேல்யூ ஒர்த்தானது தெரியும். நம்ம எடுத்ததுமே சொன்னால் யாருமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் ப்ரைஸ் 25 ரூபா வச்சுருக்கோம். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது பழைய ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு மாற்றிடும். ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, போகாது. வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியலானது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயே அப்டேட் ஆனது பண்ணுவாங்க. உங்களுக்கு தனியாகவும் அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேவா. இது நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்டி நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். நம்ம நிறைய எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கவர்மெண்ட் சைட் ஸ்டடி மெட்டீரியல், இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு 25 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதை நினைவு வைக்கணும், ஓகேவா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. இது ப்ரைஸ் இப்போதைக்கு 25 ருபீஸ். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் தான். அது என்றைக்கு இருந்தாலும் சரி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ருபீஸ் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா. ஸோ ப்ரைஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆனது இருக்காது, ஓகேவா. ஸோ மஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் ஆனது பண்ணிங்க. தேங்க்யூ.